சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இந்த நேரத்துல நாம் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அவர் நல்லவர் என்று சொல்ல போகின்றோம். அவர் சர்வ வல்லவர் என்று பாட போகின்றோம். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படி சொல்லுமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியான என்னையும் உம்மையாய் மாற்றி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆவியான என்னையும் உம்மையாய் மாற்றி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிங்க. ஹalleluya, ஹalleluya. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, ஆமாண்டவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னையும் நிறைக்கிறே பரிசுத்த ஆவியார், என்னையும் நிறைக்கிறே. நீர் நல்லவர். சொல்லுவோமா சேர்ந்து? நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவராகிய ராஜா, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர். பாடுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. என்னை மறுமாயிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ மறுரூபமாகிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுவோமா? நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, ஹalleluya. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவரே, நீர் ஆண்டவருக்கு சொல்லுவோமா? நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர், உம்மை போல வேறு யாரும் தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாருடைய முகத்திலும் கர்த்தருடைய ஒரு புது பலன் தெரிய வேணும், சந்தோஷம் தெரிய வேணும். On doit, vous êtes joyeux aujourd'hui sur vos visages. ஆமென். உச்சமா கரங்களுக்கு கர்த்தர் நன்றி தட்டுவோமா? Applaudissons. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். Dieu est bon. ஆமென். Amen. ஆனபடியால் இன்றைய நாளிலும் En ce jour,
அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் ஒரு நினைவு கூர்ற நாள். Aujourd'hui, c'est un jour de mémoire, la résurrection de Jésus. நல்லா நீங்கள் ஆராதிச்சீங்க, நல்லா ஜெபிச்சீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். On a bien prié, on a bien loué, Dieu a fait de grandes choses. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். Dieu espère ainsi tous les jours. ஈஸ்டருக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறார். Non seulement le jour de Pâques, mais toutes les minutes, Dieu espère cela. அதுதான் எங்களுடைய பெலன், C'est ça notre force. அதுதான் எங்களுடைய மகிமை, C'est ça notre gloire. அதுதான் எங்களுடைய கனம், C'est ça notre அதுதான் respect. எங்களுக்கு எல்லாமே. C'est tout pour nous. ஆனபடியால நாங்க பார்க்கிறோம், ஏன் கர்த்தர் மரிக்க வேணும், உயிர்க்க வேணும். Nous allons voir pourquoi Dieu a dû mourir et ressusciter. கர்த்தர் அதாவது கெத்செமனியில நாங்கள் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை பார்த்தோம். On voit. கெத்செமனியில பார்க்கிற போது அங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce que dit Dieu? அவர் என்ன சொல்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும். Si cet objet peut bouger hors de ma permission, qu'il bouge. ஆனபடியால அநேகர் நாங்கள் நினைக்கிறோம், Nous pensons tous கர்த்தர் ஏதோ மரணத்துக்கு பயந்துட்டார் என்று சொல்லி, que Dieu avait peur de la mort, ஏதோ சாவுக்கு பயந்துட்டார், que Dieu avait peur de la mort, ஏதோ அடி உதைக்கு பயந்துட்டார். que Dieu avait peur de se faire கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு எப்படிப்பட்ட மரணம் வரும் என்று சொல்லி தெளிவாய் அறிந்திருந்தவர். Seigneur Jésus-Christ savait très bien la mort qui lui attendait. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவர் மலையில இருந்து தள்ளிவிட கொண்டு போனாங்க. Beaucoup de conséquences où il pouvait être poussé de la montagne, கல்லால எறியறதுக்கு கொண்டு போனாங்க. jeter des pierres. ஒவ்வொரு முறையும் அவர் தப்பி வெளியில வந்தார். Et à chaque fois il était sauvé et il fuyait. தனக்கு சிலுவை மரணம் என்றுதான் அவருக்கு நன்றாய் தெரியும். மரத்தினால தொங்கப்படுறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தருக்கு அது நன்றாய் தெரியும். Mais Dieu savait très bien qu'il allait être battu sur la croix. ஆனபடினால அவர் மரணத்துக்குள்ள ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தார்? Pourquoi il a été dans la mort? அந்த பாத்திரம் என்று சொல்லுகிறது, Qu'on parle d'objet, கசப்பான பாத்திரம், c'est quelque chose d'amer, சாபமான பாத்திரம், c'est quelque chose de maudit, பாவமான பாத்திரம். c'est le péché. உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷர்களுடைய பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள், வர வேண்டியவர்கள் எல்லாருடைய பாவம் தான் அந்த பாத்திரம். Dans ce récipient, il y a tous les péchés de tous les hommes sur cette terre. அந்த பாவமே அறியாத சுத்த கண்ணர், La seule personne qui ne connaît aucun péché, அந்த பாவத்தை பருகிறதற்கு, pour s'approprier ses péchés, அந்த பாவத்துக்குள்ளால அவர் உள்ள கடந்து போறதற்கு, pour traverser ses péchés, அவர் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. il n'a pas accepté. சாதாரணமான ஒரு வெஜிடேரியனை, Quelqu'un qui est végétarien simplement, சாதாரண ஒரு வெஜிடேரியனை, c'est quelqu'un qui est végétarien. Voilà. சாதாரண ஒரு வெஜிடேரியனை கொண்டு போய் ஒரு மீன் துண்டை கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு கேளுங்க. Donnez juste un morceau de poisson à quelqu'un qui est végétarien. சாப்பிட மாட்டான். Ils vont pas le manger. அருமை இருப்பாங்க. Et ils seront dégoûtés. இது இயலாதுன்னு சொல்லுவாங்க. Et c'est pas possible. எழும்பி ஓடிடுவாங்க. Et ils vont fuir. யோசிச்சு பாருங்க. Imaginez. அப்ப சாதாரண ஒரு வெஜிடேரியனாலேயே சின்ன ஒரு ஃபிஷ் சாப்பிட முடியாது. Rien qu'un simple végétarien ne peut pas manger un morceau de poisson. ஆனால் பாவமே அறியாத ஒரு பரிசுத்தர், Mais quelqu'un de pur qui connaît pas le péché, எப்படி comment அவர் அந்த பாத்திரத்தை பருகிறது? il peut prendre ce récipient? அவர் மரணத்துக்கு பயந்த தேவன் அல்ல. C'est pas un Dieu qui n'a peur de la mort. அவர் யாரை தேடுறீங்கன்னு கேட்டபோது பின்னிட்டு எல்லாரும் விழுந்துட்டாங்க. Quand il a demandé ainsi, tout le monde est tombé. அவர் நல்ல தைரியசாலி, C'est quelqu'un de très fort. நல்ல பலசாலி, Quelqu'un de très fort. அவர் டிட்டர்மினேட், அதாவது தன்னை உறுதியாய் இருந்தவர். C'est quelqu'un qui est ferme. ஆனால் பாவம் என்று வருகிற போது, Mais quand on parle de péché, இந்த பாவம் உள்ள போயிருக்கேன் என்று சொன்னால், si ce péché n'est pas allé à l'intérieur, அவருடைய சரீரத்துல வலி இருந்திருக்கார். il n'aurait eu aucun mal sur son corps. அவருக்குள்ள பாவம் உள்ளுக்குள்ள போகல என்று சொன்னால், Si le péché n'est pas allé en lui, சாபம் உள்ள போகல என்று si la சொல்லியிருந்தால், malédiction n'est pas allée en lui, அவருடைய சரீரத்துல வலி கடைசியும் இருந்திருக்கார். et il n'aurait aucune douleur sur son corps. எத்தனையோ பரிசுத்தவான் ஜோவானுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். Vous connaissez tous l'histoire de Jean. ஜோவானை கொண்டு கொதிக்கிற எண்ணெயில போடுறாங்க. Jean, ils l'ont jeté dans l'huile bouillante. ஜோவான் சந்தோஷமா இருந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறார். Et Jean était heureux et il chantait. கல்ல கட்டி கடல்ல போடுறாங்க. Ils l'ont mis dans la mer. கல்லும் அவரும் மிதந்து சந்தோஷமா இருக்கிறார். Et il était heureux aussi.
இப்படி எத்தனையோ மரணத்துக்குள்ளால அவரை கொண்டு போனாங்க. Lui aussi a traversé plusieurs épisodes de la mort. மரணம் அவர்ல வெளிச்செலுத்தவில்லை. Et la mort ne l'a pas vaincu. மரணம் அவருக்குள்ள அந்த ஃபோர்ஸ் இல்ல. Il n'avait pas la force. அப்படியே தான் ஜோவான் சொன்னார், என்ன கொண்டு பத்மதீவில கொண்டு விடுங்க, நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லி. Et c'est pour ça que Jean il a dit, emmenez-moi à Patmos, je serai tranquille là-bas. ஆனபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க. Et imaginez le Seigneur Jésus-Christ. பாவமே அறியாதவர். C'est quelqu'un qui ne connaît pas le péché. பரிசுத்த ஆவியினால கற்பந்தரிக்கப்பட்டவர். Il était conçu d'une façon pure. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், Un Dieu ainsi tel. என்னுடைய நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் பருகினார். Et il a pris tous vos péchés. அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். Il a accepté la malédiction. பாவத்தை Il a ஏற்றுக்கொண்டார். accepté vos péchés. அதுதான் அவருக்கு கடினமாக இருந்தது. Et c'est ça le plus dur pour lui. அதைத்தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. C'est ça qu'il ne pouvait pas supporter. செய்யாத அறியாத காரியம், Des choses qu'il ne connaissait pas. சிந்தனையிலே அவருக்கு பலப்படாத காரியம், Des choses que même dans sa mémoire il n'y avait pas. அவர் அந்த அதை பருகி Et il a pris. அவர் சபிக்கப்பட்டு, Il a été maudit. அவர் பாவியாக்கப்பட்டு, Il était pécheur. அவர் சிலுவையில தொங்கி மரிச்சார். Et il est mort sur la croix. ஆனால் சத்துரு நினைச்சான், Mais Satan pensait எல்லாம் முடிஞ்சது என்று que சொல்லி, tout était fini. இது எதுவுமே எல்லாம் சரியா நினைச்சார். Il pensait avoir tout acquis. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். Mais Dieu a tout changé. அவர் உயிரோடு எழுந்தார். Dieu a ressuscité. ஆமென். நாம் எல்லாரும் அதற்கு சாட்சிகளா Nous இருக்கிறோம். sommes tous témoins. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வரும்போது, Dans nos vies, quand on rencontre beaucoup எத்தனையோ d'obstacles, பிரச்சனைகள் வரும்போது, quand on rencontre beaucoup de problèmes, சத்துரு நினைக்கிறான் முடிஞ்சிட்டாங்க, le diable pense que c'est fini, கதை காலி என்று நினைக்கிறாங்க, que c'est fini, ஆள் சரியன்னு நினைக்கிறாங்க. qu'on est exterminé. ஆனா கர்த்தர் அந்த உயிர் தெழுந்த அந்த ஆவி எங்களை நாளுக்கு நாள் எங்களை பெலனடைய பண்ணுகிறார். Mais l'esprit de résurrection nous fortifie tous les jours. நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் எழுந்திருப்பான். கரங்களை தட்டுவோமா? L'homme saint, il a beau tomber plusieurs fois. ஹalleluya. il se relèvera ஆனபடியால கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு உயிர் தெழுந்த அந்த வல்லமையுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Dieu nous a donné l'esprit de résurrection. ஆனபடியால தான் முதலாவது ஆதியாகமத்தில் நாங்கள் வாசிக்க வேண்டாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற காரியம் என்னவென்று சொன்னா, ஆதாம் இழந்ததில்ல, முதலாவது இழந்தது பரிசுத்த ஆவியானவர். Adam, de tout ce qu'il a perdu, la première chose qu'il a perdu, c'est l'Esprit Saint. தேவன் ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளோட ஒவ்வொரு மாலை வேளையில குளிர்ச்சியான நேரத்துல அவர்களோடு வந்து உலாவுகிற வழக்கம் உண்டு. Dieu se promenait entre Adam et Ève le soir. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு அநேகரோட கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மோட பேசுகிறார், உலாவுகிறார், அநேக காரியங்களை செய்கிறார். Encore aujourd'hui, le Saint-Esprit est toujours avec nous, il nous parle et avec nous. ஆனால் அவர் பரிசுத்த பாவம் செய்த போது, Mais quand ils ont péché, தேவ மகிமையை இழந்த போது, quand ils ont perdu le Saint-Esprit, தேவன் கேட்கிறார், Dieu demande, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று. où es-tu Adam? ஏன்? Pourquoi? தேவன் ஆவியா இருக்கிறார். Dieu est esprit. அவர் தேவனுக்கு ஆவியைத்தான் தெரியும். Et Dieu voit que l'esprit. அது தேவன் வாழுகிறது இன்னும் ஒரு உலகம். Dieu vit dans un autre monde. நான் என்னுடைய சாட்சி கடந்த வாரம் நான் சொன்னேன். Vous avez écouté mon témoignage la semaine dernière. ஸ்ரீலங்காவில் போன போது அந்த சுழிக்குள்ள மாட்டுப்பட்டு கடல்ல என்னுடைய ஆவி சரீரத்தை விட்டு வெளியால வந்துச்சு. Quand j'étais au Sri Lanka, j'ai été pris par un cyclone et j'ai vu mon esprit sortir de mon corps. அந்த ஆவி வெளியால வந்ததுக்கு பிறகு, Une fois que cet esprit était sorti, இந்த உலகம் எனக்கு ஒன்றுமே தெரியல. je ne voyais plus ce monde. உலகம் எதுவுமே தெரியல. Je ne voyais plus ce monde. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சபை ஒன்றுமே தெரியல. Je ne voyais plus personne, ma femme, mes enfants, l'église, je ne voyais அது plus இன்னொரு personne. உலகம். C'est un autre monde. அந்த உலகத்துக்குள்ள எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. C'est une autre expérience dans cet univers. ஒரு கவலை இல்ல, துக்கம் இல்ல, ஒரு சோர்வு இல்ல, வித்தியாசமான ஒரு காரியம். Il n'y a aucune faiblesse, aucune tristesse de ce monde. அப்ப அதுக்குள்ள இருந்து நான் என்னுடைய சரீரம் மாத்திரம் எனக்கு தெரியுது. Mais je vois seulement mon corps. அப்ப நாம மாம்சத்துக்கு உரியவர்களாக நாம இருப்போம் என்று சொன்னால், Si nous sommes des personnes pour la chair, ஒரு நாள் இந்த காண்கின்ற உலகம் நாம காணாமல் போய்விடும். le monde qu'on voit aujourd'hui, on ne verra plus. ஆனபடியால் தான் தேவன் நாம் ஆவியினால ஸ்பிரிட் பீயிங் என்று சொல்றது. C'est pour ça que Dieu est esprit. நாங்கள் ஆவி உள்ளவர்கள். Nous sommes des esprits.
ஒரு மனுஷனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விலகுற போது Quand l'esprit, un Saint-Esprit part d'un homme, அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன். c'est quelqu'un pour la chair. மாம்சத்துக்கு உட்பட்டவனோட Et quelqu'un de la chair, ஆவியான தேவனுக்கு le Dieu qui est l'esprit, எந்த விதமான உறவும் il இருக்காது. n'y a aucune relation, எந்த விதமான கனெக்ஷன் il இருக்காது. n'y a aucune connexion. கர்த்தர் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கிறார். Dieu sauve tout le monde, ஆனால் அந்த ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள mais வேண்டும். nous devons la protéger. எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறது? Comment la protéger? எப்படி பாதுகாத்துக் Comment la கொள்ளுகிறது? protéger? எஸ்தருடைய புத்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம். Nous pouvons là dans la Bible, எஸ்தருடைய புத்தகம் நாங்க பார்க்கிற போது qu'on regarde ces versets, எஸ்தருடைய வாழ்க்கையில dans la vie d'Esther, அவருடைய மாமனார் son இரண்டாம் nom, அதிகாரத்தை நீங்க பார்க்கணும். மாமனார் என்ன சொல்றாருன்னு சொன்னால், que dit son nom? எஸ்தர் நடக்க வேண்டிய முறையை La voie dont devait marcher Esther, ஒழுங்கின் கிரகமாக கற்றுக் கொடுக்கிறார். il lui a appris correctement. அதாவது எஸ்தருக்கு எல்லாம் தெளிவாக நீ எப்படி நடக்க வேணும், எப்படி உடுத்த வேணும், எப்படி பேச வேணும், என்ன பேசக்கூடாது என்பதை எஸ்தருக்கு மாமனார் தெளிவாக மோர்தகாய் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கிறார். Son oncle lui apprend à Esther comment se conduire, comment parler, comment se vêtir, comment se conduire. ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். Adam avait tout perdu. அது மாத்திரமே தன்னுடைய பரிசுத்தாவியை இழந்தான். Il a perdu son esprit. அந்த ரைச்சியஸ்னஸ் அவனுடைய பொசிஷனை இழந்தான். Il a perdu sa position. அந்த டொமினேஷன் அதாவது ஆளுகையை இழந்தான். Il a perdu sa domination. இந்த மூன்று காரியங்களையும் ஆதாம் இழந்தான். Adam a perdu ces trois choses. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நாங்க பார்க்கிறோம். On peut voir que Jésus-Christ sur la croix, அவர் ஆவி அங்க இழக்கிறார். il a perdu son esprit. அவர் நிர்வாணமாக சிலுவையில தொங்கி தன்னுடைய பொசிஷனை இழக்கிறார். Il perd sa position à être battu sur la croix. எல்லா விதமான அதிகாரத்தையும் இழக்கிறார். Et il perd toute autorité. யோசிச்சு பாருங்க. Imaginez. எல்லாவற்றையும் இழந்துதான் Et en perdant tout, அந்த உயிர்த்தெழுதனால எங்களுக்கு எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக் கொடுக்கிறார். et qui nous redonne tout en ressuscitant. ஆமென். ஆனபடியால நாம அந்த மூன்று காரியங்களை நாங்கள் இழந்துடக் கூடாது. Nous ne devons pas perdre ces trois choses-là. முதலாவது பரிசுத்த ஆவியை இழந்துடக் கூடாது. Premièrement l'esprit. எங்களுடைய பொசிஷன். Deuxième la position. அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும். Tout d'abord nous devons chercher ce royaume des cieux, அதாவது la justice. அந்த நீதி என்று சொல்றது எங்களுடைய பொசிஷன், அழைக்கப்பட்ட அழைப்பு. La justice c'est notre position, notre appel. எந்த பொசிஷன்ல கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார்? Quelle position Dieu nous a mis? அந்த பொசிஷன்ல நாங்க உண்மை உள்ளவர்களாக இருக்க Nous வேணும். devons être vrais pour cette position. முடியும் பரியந்தம் நாங்க அதுல உறுதி உள்ளவர்களாக இருக்க வேணும். Jusqu'à la fin nous devons être corrects. மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிறது எங்களுக்கு டொமினியன். Et la troisième la domination. ஆளுகை. L'autorité. எங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு authority கொடுத்திருக்கிறார். Dieu a donné une autorité à ஒரு chacun. ஆளுகையை கொடுத்திருக்கிறார். Dieu a donné une autorité. ஒருவேளை குடும்பஸ்தர்களா இருக்கலாம், Que ce soit en famille, ஒருவேளை நாங்கள் செலிபேத்தரா இருக்கலாம், peut-être qu'on soit en célibataire, வேலை செய்யறவர்களா இருக்கலாம். peut-être qu'on travaille, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் dans n'importe quelle situation, அதை நாங்கள் கரெக்டா நாங்கள் செய்ய வேணும். nous devons faire ça correctement. ஆமென். Amen. ஆனா இந்த மூன்று காரியங்களையும் Donc ces trois choses, கர்த்தர் நமக்கு சிலுவையில அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். Dieu nous l'a acquis sur la croix. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Dieu ne changera இது jamais. எல்லாத்திலும் விட முக்கியமானது ஒரு காரியம், Et le plus important, பரிசுத்த c'est ஆவியானவர். l'Esprit Saint. பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ Si nous n'avons pas l'Esprit Saint, எங்களால எதுவுமே செய்ய முடியாது. nous ne pourrons rien faire. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். Ça va être très compliqué. Après. பரிசுத்த ஆவியானவர் எங்களை எப்படி நடத்துவார்? Comment le Saint-Esprit nous guide? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை எப்படி நடத்தினார்? Comment le Saint-Esprit a guidé Dieu? Jésus? ஏதோ நாங்கள் சபைக்கு வருகிறது, C'est pas seulement qu'on vient à l'église. ஏதோ நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்றதற்காக நாங்க வர இல்ல. C'est pas seulement pour avoir ce qu'on désire. நாங்கள் தேவனோட ஒரு உறவை ஏற்படுத்த வந்திருக்கிறோம். Nous sommes venus construire une relation entre Dieu, avec Dieu et சர்ச் l'église. தகப்பனுடைய வீடு. C'est la maison du Père. ஏதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அது தேவை இது தேவை ஒரு பெரிய லிஸ்டோட நாங்க போறது இல்ல ஜெபத்துக்கு. Pour la prière, on met pas une grande liste à dire ce qu'on désire. இருதயத்தோட நாங்க போக வேணும். Nous devons y aller avec le cœur. இருதயத்தோட நாங்கள் அவரை ஆராதிக்க Nous வேண்டும். devons louer avec le cœur. தேவைகளை அவர் அவர்தான் சந்திக்கிறது. C'est Dieu qui donne ce qu'on désire. நம்முடைய தேவைகளை காட்டிலும் Mais au-delà de nos désirs, தேவன் நமக்கு தேவை. nous கரங்களை தட்டமா. ஹalleluya.
12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். Il y avait 12 apôtres, ஆனா ஜோவான் mais Jean, இருதயத்தில் அவர் தேவனுடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தார். son cœur était auprès de Dieu. ஒன்றை குறிச்சும் கவலை இல்ல. Il avait aucune crainte. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், Il y avait beaucoup de prophètes, ராஜாக்கள் இருந்தார்கள். beaucoup de rois. தாவீது David, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவராய் il இருந்தார். était quelqu'un que Dieu aimait beaucoup. அவர்தான் தாவீது ராஜா தான் சொன்னார், C'est le roi David qui l'a dit, வேற இடங்கள் 1000 வருஷம் இருக்கிறதை பார்க்கலாம் que habiter 1000 ans n'importe où, தேவனுடைய வீட்டில ஒரு நாள் இருக்கிறது பெஸ்ட். que c'est meilleur d'habiter dans la maison de Dieu seulement une journée. அப்ப நம்முடைய அந்த ரிலேஷன்ஷிப் Notre relation, அது இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். Dieu aimerait que ce soit avec le cœur. ஆமென். Amen. அந்த அதுதான் ஜெபம் என்று சொல்லுகிறது. C'est ça la prière. ஜெபம் என்று சொல்றது எங்களுடைய உறவை கட்டி எழுப்புகிறது தான். Et la prière construit notre relation. சில வேளையில நாங்க நினைக்கிறோம் ஏதோ நாங்க போராடுகிறோம், Des fois on peut se battre, கர்த்தரை பயமுறுத்துறோம், des fois on peut faire peur à Dieu, கர்த்தரை கெஞ்சி கேட்கிறோம், on peut le supplier, நாங்க எல்லா காரியங்களையும் செய்யறோம். on fait toutes les choses. இதெல்லாம் ரெண்டு மூன்றாவது. Toutes ces choses c'est après. தேவனுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்குதா? D'abord nous devons voir c'est une relation entre ஒரு Dieu et nous. ரிலேஷன்ஷிப் இருக்குதா? C'est une relation entre Dieu et nous. நாங்கள் ஆராதிக்கிறோமா? Est-ce que nous le louons? அனாயிண்டிங்ல வர்றோமா? Est-ce que nous sommes dans l'onction? இதை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். Déjà nous devons construire cela. ஆமென். Amen. அந்நிய பாஷை என்றாலும் ஓஞ்சு போகும், Vous parlez en langue, தீர்க்க தரிசனங்களும் குறைவு உள்ளது, les prophéties sont faibles, எல்லாம் விசுவாச நம்பிக்கை மூன்றும் நிலைச்சிருக்கும். et la foi la foi sera là, ஆனால் அன்பே பெரிது. mais l'amour est plus grand. அப்படியால இந்த முதலாவது இந்த நாளிலையும் Et en ce jour, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோட நாங்கள் நெருங்கி ஒரு உறவை கட்டி எழுப்ப வேண்டும். nous devons construire une relation proche avec le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது Quand le Saint-Esprit viendra en vous, நீங்கள் பலனடைவீங்க. vous serez fortifiés. நாங்க எல்லாருமே பலவீனமாய் இருந்தவர்கள். Nous étions tous faibles à un moment. எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது, Nous ne savions pas prier, எப்படி பைபிள் வாசிக்கிறது எங்களுக்கு nous தெரியாது. ne savions pas lire la Bible. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது Mais quand le Saint-Esprit vient en nous, அவர் எங்களை நடத்த வேண்டிய விதமாய் il நடத்துகிறவர். nous guidera comme il le veut. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நடத்தினவர். Et il a guidé Jésus-Christ. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவமாக வந்து Il est venu en l'image d'une colombe. கர்த்தர் அவர் என்ன செய்தார்? Et qu'est-ce qu'il a fait? அவர் வனாந்திரத்தில் ஜோர்தானுக்கு கூட்டிக் கொண்டு போனார். Et il l'a emmené dans le désert en Jordanie. முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரோட இருந்து நடத்தினார். Jusqu'à la fin, le Saint-Esprit a guidé ஒரு Jésus-Christ. சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஊழியம், Et c'était un ministère, ஒரு நேர்த்தியான ஒரு காரியம். c'était une chose droite. ஆனபடியே தான் தாவீது ராஜா சொன்னார், C'est pour ça que le roi David a dit, அந்த நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்துற வேணாம் என்று சொல்லி. prenez pas ce bon esprit de moi. அப்ப முதலாவது ஆதாம் இழந்தது Première chose que Adam a perdu, பரிசுத்த le ஆவியானவர். Saint-Esprit. ஏவாள் இழந்தது Et ce que perdu Ève, பரிசுத்த ஆவியானவர். le Saint-Esprit. அதத்தான் கிறிஸ்து கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். C'est ça que Dieu nous a donné aujourd'hui. ஆனபடியே அந்த பரிசுத்த ஆவியானவரை Le Saint-Esprit, நாங்கள் இத பரிசுத்த ஆவியானவரோட நாங்க இன்னும் இயேசுவுக்குள்ள கிட்டி சேர வேண்டும். nous devons nous rapprocher du Saint-Esprit. இரண்டாவது காரியம் Deuxième chose, righteousness. la justesse. நாங்க முதலாவது பரலோக ராஜ்யத்தை நாங்கள் தேடிட்டோம். Nous avons déjà trouvé le paradis, le royaume des cieux. இரண்டாவது அதனுடைய நீதி. Et la justice, மனுஷருடைய நீதி கந்தலான குப்பை என்று சொல்லப்படுகிறது. la justice de l'homme n'est pas droite, n'est pas une chose propre. மனுஷருடைய நீதி religious spirit. N'est-ce pas un esprit saint? நம்முடைய சமய சம்பிரதாய வெளியான அடையாளங்கள். Nos cultures, nos familles, c'est une image externe. பரிசேயரை போல, comme les parisiens. கை கழுவுறது, se laver les mains. அதுக்காக கை கழுவ கூடாதுன்னு சொல்லல, கை கழுவுறது C'est pas pour autant qu'il faut pas se laver வெளி les mains. அடையாளங்கள், les images externes. மனுஷருடைய பார்வைக்கு செய்யற காரியங்கள், les choses qu'on fait à l'image de l'homme. இதனால தேவன் இதை வச்சு நமக்கு கர்த்தர் எடை போடுகிறவர் அல்ல. Dieu ne nous juge pas avec ses coutumes. அதாவது ஒரு நம்முடைய நீதி, notre droiture, தேவன் எங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார், l'appel de Dieu, தேவன் எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், qu'est-ce que Dieu voudrait faire avec nous, எங்களுடைய வாழ்க்கை என்ன, qu'est-ce qu'est notre vie, எங்களுடைய பேச்சு என்ன, quelles sont nos paroles, எங்களுடைய நடத்தை என்ன, quel est notre நாங்க மற்றவர்களை நாங்கள் இடர பண்ணுகிறோமா, est-ce que nous sommes on nuit l'autre, மற்றவர்களை நாங்கள் கட்டுகிறோமா, est-ce qu'on construit son prochain, மற்றவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டியா இருக்கிறோமா, est-ce qu'on guide notre prochain,
இது எல்லாமே கர்த்தர் நம்மிடத்துல இருந்து Et எதிர்பார்க்கிறார். toutes ces choses-là, Dieu l'espère en nous. அது ஆனபடியால நான் அந்த தேவனுடைய நீதி La droiture de Dieu, எல்லாத்துக்குமே கர்த்தர் என்ன செய்கிறார்? qu'est-ce qu'il fait? ஞாபக புஸ்தகத்துல வச்சு எல்லாவற்றையும் எழுதுகிறார். Il a tout écrit dans un livre. எல்லாம் எழுதப்படுகிறது. Tout est écrit. யோசிச்சு பாருங்க, Imaginez, நம்முடைய இந்த ஊழியத்துல எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரயோசனம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். dans notre ministère, il y a beaucoup de personnes qui sont utiles, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். beaucoup de personnes qui sont sauvées, எத்தனையோ பேர் உயிரோட காக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். il y a beaucoup de personnes qui sont en vie encore. எல்லாம் ஞாபக புஸ்தகத்துல கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். Dieu a tout écrit dans un livre. ஒருவேளை அவர்கள் மறக்கலாம், Peut-être qu'eux-mêmes ont oublié, அவர்கள் நம்ம தூக்கி எறியலாம், peut-être qu'ils nous ont rejetés, தெரியாத ஆக்கள் மாதிரி போகலாம். peut-être qu'ils nous ignorent, அந்த ஞாபக புஸ்தகத்துல mais dans ce livre, எல்லாம் எழுதி இருக்கு. tout est écrit. எல்லாம் எழுதி இருக்கு. Tout est écrit. மனுஷனுடைய ஒவ்வொரு இமேஜினேஷன் சிந்தனை கூடி எழுதி இருக்கும். Même toutes les imaginations que vous pouvez avoir, c'est écrit. நாம் ஒன்றை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Nous ne devons pas avoir peur. இந்த வருஷம் Cette année, அந்த புத்தகத்தை பார்த்து on va regarder ce livre. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்ய போறார். Dieu va nous கரங்களை தட்டுவோமா? faire des miracles. ஹalleluya. Amen. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற வருஷம். Dieu va nous faire beaucoup de miracles. ஆமென். Amen. ஆனபடினால் அந்த ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறது Et cette justice, நாங்கள் படுகிற பிரியாசங்கள், c'est tout. நம்முடைய அன்றாடம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக படுகிற பாடுகள், C'est toutes les obstacles qu'on peut avoir pour le royaume des cieux. தேவனுடைய ராஜ்யத்துக்காக, Pour le royaume des cieux. அவருடைய அந்த சுவிசேஷத்துக்காக, C'est pour son ministère, அவருடைய அன்புக்காக, pour son amour, ஆத்ம ஆதாயம். aller sauver des âmes. நாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தோம், கர்த்தர் தாகம் என்று சொன்னார். Dieu avait soif. On a vu vendredi, Dieu avait soif. ஏதோ தண்ணி தாகத்துல கத்தல அவர். Il ne disait pas qu'il avait soif pour boire. ஆத்ம தாகம். Il avait soif des âmes. எங்களுடைய ஜீவனுடைய சபையில, Dans notre église, அது பிரான்ஸா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், எத்தனை நம்முடைய தேசங்கள் இருக்கிற ஜீவனுடைய சபைகள், dans nos églises partout dans le monde, ஒன்று சொல்லுவன், je peux dire une chose. சுவிசேஷத்துக்காக உங்களை நீங்கள் விற்று போட்டவர்கள். Il y a des gens qui se sont sacrifiés pour l'évangile. சுவிசேஷத்துக்காக இந்த சர்ச் நாங்க என்ன சொன்னாங்க, விற்று போட்டு இருக்கிறோம். Nous avons tout vendu juste pour l'évangile. நாங்கள் எங்களுக்கு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தா எப்பயோ சின்ன காரியங்கள் நிறைய செய்திருக்கலாம். Si on devait faire des choses, on pourrait faire des petites choses il y a longtemps. ஒரு 6 மாதம் சேட்டலைட்டை நிப்பாட்டி விட்டு இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. Et s'ils avaient arrêté le satellite pendant 6 mois, il n'y avait aucun problème. 6 மாதம் நாங்க சுவிசேஷம் சொல்லாம எங்களுடைய வேலையை நாங்க பார்த்திருந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. Si pendant 6 mois nous avons arrêté de dire l'évangile et qu'on avait fait ce qu'on avait à faire, il n'y avait aucun problème. 24 மணி நேரமும், Mais pendant 24 heures, 18 வருஷமா depuis 18 ans, கர்த்தருக்காக, இந்த சுவிசேஷத்துக்காக, pour l'évangile et pour Dieu, எதற்காக நாங்க பிடிக்கப்பட்டோமோ, pourquoi on a été எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோமோ, pourquoi on a été appelé, என்ன காத்தோ மழையோ புயலோ எதுவா இருந்தாலும் quoi qu'il arrive, கர்த்தர் அந்த காரியத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே போறார். et Dieu mène. கரங்களை தட்டுமா? Amen. ஆமென். Amen. தொடர்ந்து நடத்தி கொண்டு Et போறார். Dieu mène tout. அவருடைய அந்த ரைச்சியஸ்னஸ், நீதி என்று சொல்லுகிறது, Justice de Dieu, அந்த சுவிசேஷம் கடந்து போக வேண்டும். c'est que l'évangile doit traverser. உலகத்துல எந்த மனுஷனும் கெட்டு போக கூடாது. Aucun homme ne doit périr. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே Un homme qui est sauvé, அவன் தன்னை சந்தோஷமாக வச்சிருக்க பார்ப்பான், il veut être heureux. சமாதானமா வச்சிருக்க பார்ப்பான். Il va faire en sorte d'être en paix. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Moi et ma famille, nous louons Dieu. மற்றவங்க கேடு கட்டான பரவாயில்லை. Que son prochain, il ne regarde pas. ஆனா சுவிசேஷம் என்று சொல்லுகிறது, Mais l'évangile, தேவனுடைய நீதி என்று சொல்லுகிறது, la justice de Dieu, எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிறது. et c'est pareil pour tout le monde. அதுக்காக தான் கர்த்தர் சிலுவையில தொங்கி மரிச்சார். C'est pour ça que Dieu est mort sur la croix. இதுக்காக தான் கர்த்தர் சுவிசேஷத்தை வெளியால கொண்டு வந்தார். C'est pour ça que Dieu a évangélisé à l'extérieur. சிலுவையில தான் C'est sur la croix, சுவிசேஷம் l'évangile, உலகம் முழுவதுக்கும், அதாவது எல்லையை தாண்டினது. et il a passé dans le monde entier. கர்த்தர் சிலுவைக்கு போறதற்கு முன்பு Avant la croix,
அவர் எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு உள்ளதான் அவர் நின்றார். Il disait l'évangile dans Jérusalem et Israël. அவர் எப்ப சிலுவையில ரத்தம் சிந்தினாரோ, Et depuis quand il a été battu sur la croix, அந்த ரத்தம் தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா போர்டரையும் உடைச்சு சுவிசேஷம் கடந்து போனது. et c'est le sang qui a coulé qui a traversé toutes les frontières, l'évangile qui a traversé toutes les frontières. ஆமென். Amen. ஆனபடியால் நம்முடைய ஊழியம், Donc notre ministère, நம்முடைய சபையினுடைய நம்முடைய தரிசனம் notre vision, சிலுவையோட நிக்க இல்ல, elle n'est pas restée que sur la croix. அதை தாண்டி வெளியால போகிறது. Elle a traversé les frontières இன்டர்நேஷனலா வெளியால போகிறது. à l'international. ஆனபடியால் நாம கர்த்தருக்கு நன்றி சொல்ல Nous வேண்டும். devons remercier Dieu அதாவது என்னுடைய நாமத்தின் நிமித்தம் au nom இந்த de சுவிசேஷத்திற்காக pour ce ministère. எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ Tout ce que vous perdez, அதையெல்லாம் நான் 100 தனியாய் je vous le redonnerai இம்மையில நான் தருவேன். fois 100. கர்த்தர் எங்களுக்கு 100 தனியாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கரங்களை தட்டுவோமா? Dieu a commencé à me donner. ஆமென், Amen. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Dieu va faire de grandes choses. மூன்றாவது காரியம் நாங்க பார்க்கிறோம், La troisième chose, அதாவது ஆளுகை, le, டொமினியன், ஆளுகை, la domination, அது authority, l'autorité. அதிகாரம். L'autorité. அதாவது மனுஷன் தன்னுடைய அதிகாரத்தை L'homme, son autorité, துளைக்கலாம் il peut la perdre, அல்லது இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கலாம். il peut la donner à quelqu'un d'autre. ரெண்டுமே லோஸ்ட் தான். Mais les deux, c'est la perte. ஆமென். ஆதாம் Adam, அவன் என்ன செய்தான்? qu'est-ce qu'il a fait? ஏவாள்கிட்ட கொடுத்தான். Il l'a donné à Ève, ஏவாள் et Ève, அதை பிசாசிட்ட கொடுத்து துளைச்சிட்டான். elle l'a donné au diable, elle l'a perdu. அதனோட எல்லா ஆளுகையும் Donc toutes les autorités, ஏவாளுக்கு எதிராக, ஆதாமுக்கு எதிராக வந்தது. c'était contre Adam et Ève. ஆனபடியால கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆளுகைய, Donc l'autorité que Dieu nous a donnée, அந்த வல்லமைய cette domination, கர்த்தர் இன்றைக்கும் எங்களுக்கு மறுபடியுமா தர போறார். et Dieu va nous le redonner. கரங்களை தட்டி நாங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். Dieu est bon. ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கைவிடுகிறவர் அல்ல. Dieu ne nous abandonne jamais. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். C'est quelqu'un qui est vrai. அவர் ஒரு நாளும் எங்களை கைவிட்டு விலகிறவரும் அல்ல, எங்களை தூக்கி எறிகிறவரும் அல்ல. C'est pas quelqu'un qui nous rejette. கொலோசியருடைய புத்தகம் On va voir Colossiens, 2ஆம் அதிகாரம் chapitre 2, 14வது வசனத்திற்கு வாசிங்க. 14. சீக்கிரமா வாசிங்க. கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராத கொலோசியர் 2:14. ஆகையால் போஜனத்தையும் சரி, சுரேஷ் வாசிங்க. சாரி. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடைத்து தூரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன செய்தாராம்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தார். மறுபடியும் இருக்கா வாசிங்க, இருக்கா நல்ல தெளிவா. நமக்கு எதிரடியாகவும், நமக்கு நம்மால முடியாம, Tout ce qu'on ne peut pas faire, எங்களால இயலாம, tout l'impossible, கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, இருந்த கையெழுத்தை குலைத்து, கையெழுத்து சில வேளையில தலையெழுத்துவோம். என்ன toutes les prescriptions qu'il y avait, கொடுத்த அந்த அதிகாரம், toutes les autorités qui ont été données, எல்லாமே ஆதாம் கொடுத்தாச்சு. Adam il a tout perdu. சும்மா கொடுக்கல, கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. Il a signé, il lui a donné. அது நம்முடைய தலையெழுத்தா மாறிட்டு. C'est nos prescriptions. இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில, C'est pour ça que dans nos vies, அந்த பிசாசுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருந்து வெளியால வர முடியாமல் இருக்கிறது. qu'on ne peut pas venir en dehors de l'emprise du Satan. ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய வரேக்குல, Quand on veut faire quelque chose de bien, அப்படியே அது பிசாசுடைய கிரிய, மனுஷருடைய காரியங்கள் வந்து டக்கன் உடைஞ்சிடும். les choses du diable et des hommes et ils cassent le projet. அப்புறம் மறுபடியும் பின்னுக்கு வர்றது. Et on recule. அப்படியே போராட்டம் போராட்டம் போராட்டம். Et on se bat ainsi. இது பிசாசுனுடைய பயங்கரமான ஒரு தந்திரம். Et c'est ça, c'est un obstacle du Satan. ஆனபடியால இந்த வசனத்தை வாசிங்க நல்ல தெளிவா. நமக்கு எதிரடியாகவும், நம்மால முடியாமலும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து இருந்த கையெழுத்தை துளைச்சு அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து அது என்னவாம்? நடுவிலிராதபடிக்கு எடுத்து அது என்னது? சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். சரி, ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல நல்லா வாசிங்க பாப்போம். நமக்கு எதிரடையாகவும், மடிவா அந்த ரேடியோல வாசிக்கிற மாதிரி வாசிங்க, டிவில வாசிக்கிற மாதிரி. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அது அங்கதான் பிரச்சனையா இருக்கிறீங்க எல்லாரும். அது என்ன செய்ய வேணுமா? நடுவில் இராதபடிக்கு எடுத்து. இப்ப கொஞ்சம் வந்துட்டாங்க. அத நடுவில் இராதபடிக்கு எடுத்து, நடுவில நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம, que ça ne nous dérange pas, நமக்கு பிரச்சனை கொடுக்காம, que ça nous impacte pas, ஏன் பிசாசு அங்க கையெழுத்த வேண்டி qu'il a fait signer எல்லா அதிகாரங்களையும் வேண்டி il a pris toutes les autorités. இப்ப நம்முடைய வாழ்க்கையில குறுக்க நிக்கிறான். Et maintenant il est au milieu de notre chemin. ஒரு நல்ல காரியம் செய்ய முடியாதபடி அவன் குறுக்க நிக்கிறான். Là il est au milieu de notre chemin, on fait aucun beau projet. ஆசீர்வாதத்துக்கு குறுக்க நிக்கிறான். Et il est au milieu de toutes les bénédictions. அபிஷேகத்துக்கு குறுக்க நிக்கிறான். Au milieu de toute bénédiction. அதாவது நன்மைக்கு குறுக்க நிக்கிறான். Au milieu de tous les biens. ஜெபத்துக்கு குறுக்க நிக்கிறான். Au milieu de la prière. எல்லாத்துக்குமே குறுக்க நிக்கிறான். Et il est au milieu de tout. எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. On peut rien faire. அதுக்கு அந்தபடியால் என்ன செய்கிறாராம்? Qu'est-ce qu'il fait? அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, நடுவில் இராதபடிக்கு இந்த சத்ருவனுடைய அதிகாரத்தை வெளியால எடுத்து, il retire toutes les autorités du Satan. சிலுவையின் மேல் ஆணி அடித்து, எங்க என்ன செய்றாராம்? பிசாசுனுடைய இந்த authority, toutes les autorités du Satan, இந்த அதிகாரத்தை எடுத்து சிலுவையில என்ன செய்றாராம்? ஆணி அடிச்சு துரைத்தனங்களையும், அவனுடைய என்னத்தை அடிச்சிருக்கிறார்? qu'est-ce qu'il met sous la croix? கத்தரை அங்க அடிச்சேன்னு சொல்லி பிசாசு நினைக்குது. Satan croit qu'on a battu அந்த Jésus sur la croix. பிசாசுனுடைய துரைத்தனங்கள், Toutes les plans du Satan, நம்முடைய வியாதிகள், toutes nos maladies, முன்னேற முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆணி அடிச்சிருக்கிறது. tous nos problèmes sont cloués sur la croix. இதுக்காகத்தான் வனாந்தரத்துல வலு சர்ப்பத்தை பார்த்தாங்க. C'est pour ça qu'ils ont vu le serpent dans le désert. நாங்க கத்தரை சிலுவையில பார்க்கிற போது, Quand on voit Jésus sur la croix, இயேசு சொன்னார், எனக்காக நீங்க அழாதீங்க, Jésus a dit ne pleurez pas pour moi. உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும். Pleurez pour vous et vos enfants. அப்ப சிலுவையில நாம என்னத்தை பார்க்க வேணும்? Qu'est-ce qu'on voit sur la croix? என்னுடைய இயலாமை அங்க இருக்குது, Toutes nos incapacités, என்னுடைய வறுமை அங்க இருக்குது, toutes nos faiblesses, என்னுடைய தரித்திரம் அங்க இருக்குது, toutes nos malédictions, என்னுடைய வியாதி அங்க இருக்குது, toutes nos maladies, என்னுடைய பிரச்சனை அங்க இருக்குது, tous nos problèmes, எனக்கு வருகின்ற தேவையில்லாத unnecessary problem எல்லாமே அங்க இருக்குது. tous les problèmes qu'on n'a pas besoin sont tous sur la croix. நாங்க இயேசு தொங்குறார் என்று நினைக்கிறோம். Nous pensons que c'est Jésus-Christ sur la croix. நாம தான் தொங்குறோம். Mais c'est nous. நாம ஒவ்வொருத்தரும் தொங்குறோம். C'est chacun d'entre nous. ஃபேமிலியா தொங்குறோம். C'est en famille. புள்ளிகளோட தொங்குறோம். Avec les enfants. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், எனக்காக அழாதீங்க. C'est pour ça que Dieu dit ne pleurez pas pour moi. ஆனபடியால இப்ப அங்க சிலுவையில அடிக்கப்பட்டதுனால நம்முடைய எல்லாத்தையுமே நமக்குள்ள இருந்த முழு எல்லா விதமான unnecessary stuff எல்லாத்தையும் எடுத்து அங்க அரைஞ்சாச்சு. Dieu a pris tout ce qu'on n'avait pas besoin et il l'a cloué sur la croix. இது எப்படிப்பட்டது? பிசாசுனால கையெழுத்து பட்டு போட்டு authority அதிகாரமா கொடுக்கப்பட்டதை தான் பறிச்சு அவர் சிலுவையில அரைஞ்சிட்டார். Il a repris toutes les autorités et dominations du Satan. ஆனபடியால இது என்ன செய்ய வேணுமா? வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் எப்படி அவர் வெற்றி சிறந்தாராம்? வெளியரங்கமாக. Comment Dieu a triomphé publiquement? எப்படி வெளியரங்கமாக? அந்த கேடு Publiquement, triomphant publiquement. அவலட்சணம் Devant tout le monde. அவ்வளவும் நமக்காக. Et tout ça c'était pour nous. அவலட்சணம், அந்த கேடு, Toutes les hontes.
எல்லா பக்கமும் சரீரம் முழுக்க கீறி கிழிக்கப்பட்டு எல்லாரும் நம்முடைய முகங்களை நாங்க திருப்பி கொண்டோம் என்று வசனம் சொல்லுது. Et Dieu, la parole dit que nous sommes tous retournés. ஆனா வசனம் சொல்லுது, Mais le verset dit, நாங்கள் நினைச்சோமா அவர் வாதிக்கப்பட்டார் என்று சொல்லி. nous pensions que c'était Jésus qui était battu. அது புல. Mais c'est faux. நாம் தான் நம்முடைய ஆக்கிரமம் தான். C'est nous péchés à nous. ஆனபடியால சிலுவையில மரிச்சது la mort sur la croix. இயேசு மாத்திரமல்ல, நாங்களும் மரிச்சிருக்கிறோம். C'est கரங்களை pas seulement தட்டுவோமா? Jésus, c'est nous aussi. ஹalleluya, ஹalleluya. இத நாங்கள் எவ்வளவு புரிஞ்சு கொள்ளுகிறோமோ, il faut le comprendre cette chose. voilà, tu dois comprendre. எவ்வளவு நாங்க அதை புரிஞ்சு கொள்ளுகிறோமோ, La capacité dont on comprend cette chose, அந்த அளவுதான் உயிர்ப்பினுடைய வல்லமை இருக்கும். et c'est à ce point-là que le pouvoir de résurrection marchera. இல்ல என்ன மன்னிக்கல, Et si on ne pardonne pas, இல்ல இந்த பிரச்சனையை நானே சமாளிப்பேன், moi je vais voir mes problèmes, இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், moi je sais tout, இல்ல நான் அப்படி இப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னா, et si vous parlez de vous, சிலுவையில 3 ஆணியால அடிக்கப்படையில ஒரு ஆணியால தொங்கிட்டு இருக்கிறீங்க. sur la croix vous n'êtes pas avec 3 clous mais juste un clou. Vous êtes encore. ஆமென். ஆனபடியால சிலுவையில எல்லாவற்றையும் மறுபடியும் அந்த வாசிங்க இருக்கா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளையிலால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தார். ஆமென். ஆனபடியால தான் நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். பிசாசு எங்களை பின்தொடர முடியாமல் முடியுது, மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். C'est pour ça qu'aujourd'hui nous sommes tous heureux et que le diable ne peut pas nous surmonter. ரோமருடைய புத்தகத்துல 4:25. Romains chapitre 4 verset 25. அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் அவர் நம்முடைய விட்டுட்டீங்க உண்ட நம்முடைய பாத்தீங்களா? வாசிங்க இருக்கா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். Dieu est bon. ஆமென். பாருங்க, இன்னைக்கு இப்படி கடைசியில அது என்ன மாதிரி சிஸ்டர் கொண்டு வந்தாங்கன்னா கர்த்தர் செத்தது நல்ல மாதிரி ஒரு வார்த்தை மாறினா எல்லாமே மாறிடும். ஆமென். அவனுடைய மறுபடியும் மறுக்க வாசிங்க. அவன் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது. அப்ப நாங்க இழந்து போயிட்டோம், அதிகாரத்தை இழந்து போயிட்டோம், Nous avons perdu l'autorité. பொசிஷன் இழந்து On a போயிட்டோம், perdu nos positions. பரிசுத்த ஆவியை இழந்து போயிட்டோம். On a perdu le Saint-Esprit. இப்ப மறுபடியும் கர்த்தர் சிலுவையில மரிச்சவர் நம்ம என்ன செய்யறார்? நீதிமான்களாக ஒரு ப்ரோசஸ். Et par la croix Dieu nous rend en tant que notre justice. இது ஒரு ப்ரோசஸ். C'est un process. ஆனபடியே இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு சம்பவம். C'est quelque chose qui se passe tous les jours. 15 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். J'ai été sauvé depuis 15 ans. ஆண்டவர் சொன்னாங்க தள்ளி நில்லுன்னுவார். Et Dieu a dit pousse-toi, écarte-toi. நான் ரட்சிக்கப்பட்டேன். J'ai été sauvé. ஆண்டவருக்கு அப்புறம் எனக்கு என்னன்னு கேட்பார். Et Dieu va te demander qu'est-ce que j'en ai à faire. ஒவ்வொரு நாளும் we have to fight for it. Nous devons nous battre tous les jours. முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவன் Celui qui tient jusqu'à la fin ரட்சிக்கப்படுவார், est sauvé. ஆமென். Amen. ஆனபடியால வாசிச்சு முடியுங்க. நாம் வாசிங்க இருக்கா. அவன் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சரி, பரவாயில்ல. பரவாயில்ல, சரி. பிலிப்பியர் இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. இன்னைக்கு ஏதோ முடிவெடுத்து வந்திருக்கிறீங்க.
பிலிப்பியர் 2:5 இருக்க வாசிங்க. Philippiens 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நல்லா இருக்கு. அது பச்சில பக்கத்துல மஞ்சால இருக்கா இருக்கும் கொடுங்க. நல்லது வாசிச்சது நல்லது. திருப்பி 2 தரம் 2-3 பேர் வாசிக்கிறது நல்லது. உட்காருங்க ஜால. பக்கத்துல உட்காருங்க. பாத்தியமா பக்கத்துல வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. என்னவா திருப்பி இருக்க வாசியமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. என்ன சிந்தை? Que vos pensez, votre attitude soit identique à celle de Jésus-Christ. எங்களை மீட்கிறது. Pour nous sauver. எங்களை இழந்து போன பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கிறது. Pour réacquérir le Saint-Esprit qu'on a perdu. இழந்து போன எங்களுடைய அந்தஸ்து பிள்ளைன்ற அந்த நிலைமையை பெற்றுக் கொடுக்கிறது. Pour avoir l'opposition. இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது. Pour avoir les bénédictions qu'on a perdues. அதுதான் அவர்ல இருந்த சிந்தை. C'est ça cette attitude. எந்த மனுஷனும் கெட்டு போக கூடாது. Que aucun homme ne périsse. இதுதான் அவருக்கு இருந்த சிந்தை. C'est ça cette attitude. அப்படியே அதே அதிகாரத்துல 9 இருக்கா வாசிங்க. Verset 9. 2 பிலிப்பியர் 9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஆனபடியால அந்த சிந்தனை இருந்தபடியினால, c'est parce qu'il avait cette attitude, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, qu'il l'a élevé au plus haut. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, என்னென்று சொன்னால் அந்த சிந்தனை அவருக்கு கரெக்டா இருந்தபடினால, c'est parce qu'il avait une attitude correcte, எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறார். et qu'il a été élevé au plus haut de tous les noms. அப்ப யாருக்கெல்லாம் அந்த சிந்தனை இருக்குதோ, et chacun d'entre vous qui avait cette attitude, எல்லாருடைய தலைகளையும் கர்த்தர் et உயர்த்துவார். Dieu va élever, எல்லாருடைய வாழ்க்கையை உயர்த்துவார். Dieu va élever, எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Dieu va vous bénir. இதைத்தான் பவுல் சொன்னார், மேலானவைகளை நோக்கி ஓடுங்கள். C'est ça que Paul dit. அதாவது நன்மை செய்யுங்கள், Faites le bien, மன்னியுங்க, pardonnez, அன்பாயிருங்க, soyez en amour, ஒரு ஆளை தேற்றுங்க, ஒரு ஆளை கட்டுங்க, parlez-vous, ஒரு ஆளை பலப்படுத்துங்க. fortifiez-vous. இந்த 3 காரியமும் Et 3 choses, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். c'est qu'il a fait le bien. ஹல்லேலூயா. இந்த வேளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த 3 காரியம் எங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். எல்லாருமா ஜெபிக்கிறீங்களா? நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபி, இந்த 3 காரியம் எங்களோட வாழ்க்கையில் வர வேணும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. நன்றி 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 என்று சொல்லுங்க. ரீகா ராபா லாமா சந்திர கல் பாபா, நன்றியோடுமை துதிங்க துதிங்க துதிங்க. ஒவ்வொருத்தரும் ரீமா ராக்கா லாமா சந்திர கல் பாபா ரா பாபா. இந்த 3 உயிர்த்த இயேசு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ரீகா ராபா லாமா சந்திர கல் பாபா ரா பாபா. நன்றியோடு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இழந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை இழந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இழந்துடக்கூடாது. நன்றி 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 என்று சொல்லுங்க. ரீகா ராபா லாமா சந்திர பக்கர பாபா. நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களுடைய அழைப்பை இழந்து போயிடக்கூடாது. எங்களுடைய பொசிஷன் இழந்து போயிடக்கூடாது. அழைப்பை இழந்து போயிடக்கூடாது. அதே போல கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை, ஆத்தாரிட்டியை, அந்த வல்லமைய, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை, தேவ சமாதானத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது. ரீகா சந்த ராபா ராபா லாபா பாபா. நன்றி நன்றி நன்றி. நல்ல உச்சாமாக ஹல்லேலூயா. ரக்கல பாபா ராபா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் ஜெபிங்க. ரீகா ராபா லாமா சந்த ரக்கல் பாபா ராபா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் உச்சாமா ஜெபிங்க. ராபா சந்த ரக்கல் பாபா ரவி அந்தர உச்சாமா. உம்மை பிரிந்து வாழ முடியாது. சக்கரபாமா நன்றி. ரீகரபாபா ரபா லபா பாபா. ஹல்லேலூயா.
ரம ஷரபப ரக்கபபா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்து ராஷாந்தர கல்பப ரபிபே ரீகந்தர பம சந்தர கல்ப. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ரப ஷரபப